வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தைப்பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டில் நான் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத இதுக்கு முந்தின விலாகில் காமிச்சிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு அடுத்த நாள். ஸோ டே 2 அண்ட் டே 3 அன்றைக்கி நான் வந்து என்னென்ன ஸ்பெஷலாக நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க தான் எங்கள் தோப்பை பார்த்துக்கிறான்னா. ஸோ தோப்புக்குள்ளே கிணத்த ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் போகுது. எல்லா வருஷமும் வீட்டுக்கிட்ட ஒரு பொங்கல் வைப்போம், மோட்டார் ரூமுக்கு ஒரு பொங்கல் வைப்போம். ஸோ 2 பொங்கல் எப்போவுமே வைப்போம். ஆனால் இந்த வருஷம் வீட்டுக்கிட்ட வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால் நாங்கள் மோட்டார் ரூமுக்கு மட்டும் வைக்க போகிறோம். இப்போ கிணத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் பாருங்கள், அந்த வாய்க்கால் தண்ணி தான் உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ மேலால் இருக்குது தண்ணி. நல்ல ஒரு இதமான சூழ்நிலையில் தான் நான் வந்து பொங்கல் வச்சிட்ருக்கேன். அந்த கிணத்துல விழுகிற தண்ணி சவுண்டே எனக்கு கேட்குறக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. ஸோ நாங்கள் வர்றோம் சொன்னோடனே அடுப்பெல்லாம் கூட்டி அந்த அண்ணா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே. நான் வந்த உடனே அரிசியெல்லாம் கழுவி கழனி தண்ணி பிடிச்சி பொங்கல் கூட்டி வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறேன் இப்போது. பொதுவாக மாட்டு பொங்கல் அப்படின்னாலே பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோட்டம் மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே கும்பிடுவாங்க. மாட்டுக்கு மட்டும் கும்பிட மாட்டாங்க. தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி மோட்டார் ரூம் இருந்தாலும் அதுக்கும் ஒரு பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. பட்டி பொங்கல் அப்படின்னாலே பட்டி மாரியம்மனுக்கு வழிபடுற ஒரு வழிபாடு தாங்க. ஸோ பொங்கல் நல்லா ஸ்பீடாக பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விறகு வச்சு எரிச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பொங்கல் பார்த்திங்கன்னா நல்ல பால் மாதிரி பொங்கி வரப்போகுது. சூப்பராக பொங்கி விழுந்துருச்சுங்க. அடுத்ததாக அரிசி போட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு 3 சுற்று சுற்றிட்டு அரிசி போடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ அரிசியை போட்டுக்கிறேன். ஸோ ரைஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா தட்டி வச்ச மண்டை வெல்லத்தையும் இதில் போடலாம். ஸோ எல்லா டைமும் பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதோட நெய், முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா முதல் நாள் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தனாலே என்னமோ கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால் எந்த விதமான ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் வேணுன்றது மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் போட்டு அதில் வந்து அதை கொட்ட போகிறேன். ஏலக்காய் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன் பொங்கலில். ஸோ பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வச்ச அன்னைக்கு எனக்கு அது சாப்பிட்ணுன்னு தோணவே இல்லை. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது பொங்கல் சாப்பிடணும் போல் தோணுது. ஸோ ஒரு 3 படையல் போட்டு நாங்கள் இப்போ சாமி கும்பிட போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு வழிபாடு தாங்க. மோட்டார் ரூம் கிட்ட வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே வச்சு சாமி கும்பிட முடியல. ஸோ நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டே 3 அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் பெரியம்மா தோப்பில் ஒரு நான்வெஜ் விருந்து நடந்துச்சு. பெரியம்மா அப்படின்னா எங்கள் அம்மாவோட பெரிய அண்ணா. ஸோ வந்து நாங்கள் ஒரு 10-15 பேர் இருப்போம். எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ சமையல் நடந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப பரபரன்னு வேலை நடந்துட்டு இருந்ததுனால என்னால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக எதுவுமே வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ பெரியத்தை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா வறுத்துட்ருக்காங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு வறுத்துட்டாங்க. இந்த பொடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். இது வந்து கிராம்பு, பட்டை, அப்புறம் மிளகு, கருவேப்பிலை, வத்தல் எல்லாம் போட்டு அரைச்சதாக சொன்னாங்க. அதாவது கரம் மசாலா மாதிரி. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறாங்க இப்போது. இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஆற விட்டு இது வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான்.
ஸோ இதை வந்து இப்போ பாதி பாதியாக அத்தை அரைச்சிக்கிறாங்க, மசாலா நிறையா இருக்குது அப்படின்றனால. இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு வெளியில் வந்து விறகடுப்பு கூட்டி விறகு எரிஞ்சிட்ருக்கு. சின்னத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வறுவலுக்காக. ஸோ இப்போ நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் சுருள்ற வரைக்கும் வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில் போய் இதை கூட்டி வைப்பாங்க. ஸோ இப்போ அரைச்ச மசாலா அதுக்கப்புறம் அந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா பிரட்டுறாங்க. இதில் வந்து இப்போ ஒரு 2-3 தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டாங்க. மசாலாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊற்றி கரைச்சி மொத்தமாக போட்டாங்க. இப்போ அந்த சிக்கன் வேகணும் அப்படின்றதுக்காக தேங்காயோட மூடியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2-3 பீஸ் போட்டிருக்காங்க. ஸோ தேங்காய் மூடி போடும்போது சிக்கன் சீக்கிரமே வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கிறாங்க அத்தை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ நான் கொதிக்கிற சமயத்தில் கொஞ்சம் சுற்றி காமிச்சிடுறேன். பெரியம்மா தோப்பில் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு இடையிலலாம் வாழை மரம் போட்டிருக்காங்க. ஸோ ஊடுருவு எல்லாமே நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக வறுவலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வறுவலுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 2-3 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 வரமிளகாயும் போட்டுக்கிறாங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டாங்க. ஸோ ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். ஸோ வெங்காயம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்திட்டாங்க. இப்போ இதில் வந்து ஒரு அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணுறாங்க. இது நான் வந்து குழம்புக்கு எடுத்து வச்ச மசாலா தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து தனியாக அரைச்சிருக்காங்க. சின்ன வெங்காயம், வரமிளகா, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டே நான் காமிச்சேன் இல்லைங்களா ஒரு கரம் மசாலா பவுடர், அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்காங்க. ஸோ அந்த மசாலா தான் இதில் ஆட் பண்ணுறாங்க. நல்ல ஒரு காரசாரமான வறுவல் தாங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருந்துச்சு, ஆனால் நல்ல டேஸ்ட்டு. பொதுவாக வந்து வறுவல்லாம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு தனியாக குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டாங்க. இப்போ இந்த வதங்கின மசாலாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த வேக வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வறுவல் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெளியில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு கிளறி விடுறாங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காயும் இதில் கொஞ்சம் விட போகிறாங்க. ஸோ தேங்காயை வந்து டைரெக்டாக அப்படியே ஊற்றாமல் கொஞ்சம் கையில் அப்படியே பிழிஞ்சு விடுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து கடுகு வத்தல்லாம் போட்டு தாளித்தாங்க. நான் அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஆனால் எல்லாரோடும் ஒன்றா இருந்தனாலே என்னவோ பசியே எங்களுக்கு தெரியல. ஸோ எப்போவாச்சும் ஒரு தடவை தான் இந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ளே ஒரு கெட் டுகெதர் நடக்கும். அது வந்து எங்களுக்கே தெரியாது எப்போ நடக்கும்ன்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog. எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் தெரியல. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.